அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் காளிதாஸ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவது காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கோவை மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். அதே போல மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதனால் மேற்கு மலை தொடர்ச்சி வழியாக தமிழகத்தில் அதிக அளவில் மலை பிரதேசம் வழியாக மழைநீர் வருவதனால் பொதுமக்கள் நலன் கருதியும் சுற்றுலா பயணிகள் நலன் கருதியும் கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அறிவிப்பானது தேதி குறிப்பிடாமல் வனத்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தென்மேற்கு பருவமழை முடியும் வரை இந்த குற்றாலம் மூடப்பட்டும் இருக்கும் என வனத்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால இன்று காலை இன்னைக்கு விடுமுறை நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் சிலர் கோவை குற்றால பகுதிக்கு வர தொடங்கிய நிலையில் வனத்துறையினர் அவர்களுக்கு அனுமதி என்று கூறி ஏமாற்றத்துடன் தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்.